ஜல்லிக்கட்டுக்கு பல பிரச்சனைகள் நடந்து இப்போ அது முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கி மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறாங்க. ஸோ இப்போ போராட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணது இதுக்காக மட்டும்தானான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது 5000 வருஷங்களாக நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்த இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தடையை சந்திச்சிருக்குங்கும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்குள்ளே திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்போது நாம் இப்போ போராடுற மாதிரியே அப்போ உள்ளவங்களும் போராடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அப்போ உள்ளவங்க போராடுவாங்களோ இல்லையோ இப்போவே நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணி வைக்கணும். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது, பேட்மிண்டனுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்குது. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்குன்னு எங்கேயாவது ஒரு ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் இருக்கா? நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுக்கும் தனித்தனி ஸ்டேடியம் வச்சுருக்காங்க. அங்கே காளைகளை வச்சு நடக்கக்கூடிய போட்டிகளுக்கும் நிறைய ஸ்டேடியம் வச்சுருக்காங்க. அது உலக அளவில் பிரபலமாக இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிச்ச நம்ம தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டேடியம் இல்லை. ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேருன்னு கேட்டால் உடனே சொல்கிறோம், ஒரு பேட்மிண்டன் பிளேயர், டென்னிஸ் பிளேயர்னால் உடனே தெரியுது. ஆனால் ஒரு ஜல்லிக்கட்டு வீரன்னு யாராவது அடையாளம் காட்ட முடியுமானா சுத்தமாக முடியாது. ஏன்னா முன்னுக்கு மாதந்தோறும் நடந்துட்டு இருந்த ஜல்லிக்கட்டை இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கண் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். உங்களுக்கு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போ அதையும் தடை பண்ணுறதுக்கு பீட்டான்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இந்த போராட்டத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசுகிட்ட இருந்தும் மாநில அரசுகிட்ட இருந்தும் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறோம். அதாவது ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் அமைக்கணும். அது தமிழக மாநில விளையாட்டாக அறிவிக்கணும். ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு தனி சிலையை செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பகுதியில் வைக்கணும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வர ஒவ்வொரு டூரிஸ்ட்டுக்கும் இங்கே இப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு இருக்குதுன்னு தெரியணும். தமிழனா இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.